ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியை ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிற இந்த ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருப்போமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்து தான் மீதமுள்ள பகுதி சொல்லுகிறது. இந்த கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இல்லை என்று சொல்வது நமக்கு பெருமைக்குரிய காரியமும் அல்ல, நம்முடைய இயலாமையை குறித்து நமக்கு பரிதாபப்படும்படியான சூழலும் அல்ல. அது ஒரு கேவலமான காரியம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவன் மேல் இல்லை என்றால் அவன் கிறிஸ்தவனாக வாழ்வது ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. அப்படிதான் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு புறம் இருக்க, ஏன் என் மேல் இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறார் என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்று சொல்லப்பட்டிருக்கு. சிறுமைப்பட்டவர்கள் என்று சொன்னால் இக்கட்டான சூழ்நிலைகள் அல்லது தேவனை அறியாது இருக்கிற ஒரு சூழல்கள், அதுதான் சிறுமைப்பட்டவர்கள். ஏன்னா சுவிசேஷத்தை அறியாதவர்கள் சிறுமைப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆண்டவரை கிறிஸ்து என்று அறியாதவர்கள் சிறுமைப்பட்டவர்கள். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வம் படைத்தவனாக இருக்கலாம், அதிகாரம் படைத்தவனாக இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவன் சிறுமைப்பட்டவன் என்று வசனம் சொல்கிறது. ஏன்னா அவர்களுக்கு சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும். சில நேரங்களில் சில ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, எப்படியோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அப்போ நான் ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சொல்லிட்டேன். அப்படிதான் அவங்களை பார்ப்பதற்கு கூட வாய்ப்பு கிடைக்க முடியாத அளவிற்கு பெரிய பெரிய ஜவான்களாக இருக்கிறவர்கள் கூட சுவிசேஷத்தை அறியாத வரை அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் தான். அதனால அவன் சொல்றான், கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருந்தால் நான் செய்கிற காரியம் ஒன்று, நான் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இன்னைக்கு நம்ம யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? உலக அளவில் சிறுமைப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள், வியாதியினால வியாதியினால கண்ணீர் வடிக்கிறவர்கள், இவர்களுக்கு யாருமே உதவி செய்யாத ஒரு நிலைமையில இருக்கிறவங்களை பிடிச்சி அவங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கும். சுவிசேஷத்தை சொல்றதுனால தவறணும் இல்லை, ஆனால் சிறுமைப்பட்டவர்கள் என்பது இவர்கள் அல்ல, கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவை அறியாத அனைவருமே சிறுமைப்பட்டவர்கள். அப்போ தேவனுடைய ஆவி உண்மையிலே இருக்கும்போது நீ அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பாய். மேலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், அவருடைய ஆவியானவரை பெற்றவர்கள் என்ன செய்வார்களாம்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறவர்களாக இருப்பார்கள், ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு ஆறுதலை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோங்கிறது யோசிப்பார்கள். நம்மளை பார்த்தாலே இது 4 ஊருக்கு தொலைஞ்சு ஓடிடுவாங்க. ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, இவங்க இனி என்ன பிரச்சனையை பிடிச்சிட்டு போவாங்களோ தெரியலையே, என்ன பிரச்சனையை உண்டாக்குவாங்களோ தெரியலையே அப்படின்னு அவங்கள பார்த்த உடனே பயந்து அடித்து ஓடுவாங்க தெரிஞ்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா? அல்லது என் தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இவர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இவர்கள் பேசுகிறார்கள், இந்த வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இவர்களோடு இருக்கிற இந்த சில நிமிடங்கள் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக வசனம் சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் என்று வசனம் சொல்லுகிறது. சிறைப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்கள். இந்த காரியத்திலிருந்து விடுபடவே முடியலையே, இந்த காரியத்தில் நான் சிக்குண்டவனாக இருக்கிறேனே, இந்த பழக்கத்தில் சிறைப்பட்டு இருக்கிறேனே, இந்த பிரச்சனையில சிறைப்பட்டு இருக்கிறேனே என்கிறவர்களை விடுவிக்கிறவர்களாக இருப்பார்கள். வெறும் வெட்டி பேச்சு பேசுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த காரியத்திற்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். சிறைச்சாலையில கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அல்லது சிறைச்சாலையில கொண்டு போய் அவர்களை சிறை வைத்திருக்கிறார்கள்னு சொன்னா அவங்களை விடுவிப்பதற்கு, ஜாமீன்ல அவங்களை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு திருட்டு கேஸ்ல போயிட்டா அவங்களுக்கு திருடின காரியத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமான சொத்து வைத்திருக்கிறவர்களை கூப்பிட்டு அவங்களுடைய சொத்து பத்திர
அந்த ஜாமீனுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அல்லது சில நேரங்களில் அவர்கள் தப்பி வெளியே போயிடுவாங்கன்னா அந்த ஊருக்குள்ள ரொம்ப காலமாக இருக்கக்கூடியவர்களுடைய இருப்பிடத்தை, அவர்களுடைய காரியத்தை இவங்க போக மாட்டாங்க, இவங்க எப்படியா இருந்தாலும் இங்கே தான் இருப்பாங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவர்களை நாங்கள் வெளியே போகாமல் பார்த்து கொள்வோம் என்று நீங்கள் ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜாமீன். அப்போ இந்த காரியத்தை செய்துதான் சிறைப்பட்டவர்களை நம்ம விடுவிக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தில் சிறைப்பட்டிருக்கிறாங்கன்னா நீ கிரயம் செலுத்தாமல் அவர்களை விடுவிக்க முடியாது. நம்ம என்ன கிரயம் செலுத்தியிருக்கிறோம்? நமக்கு இருக்கிற கிரையமே நம்ம எதிரே சிறைப்பட்டிருக்கோம். நமக்கு இருக்கிற கிரயம் எல்லாமே அதுதான். அதனால நாம் எப்படி இவைகளை செலுத்தி அவர்களை நாம் விடுவிக்க முடியும்? இங்கே வசனம் சொல்லுது, அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் கிரயம் செலுத்துவார்கள். அவங்க தங்களுக்கு வருகிற நஷ்டத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க, தங்களுக்கு வருகிற கஷ்டத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க, தங்களுடைய காரியங்கள் பறிபோகிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க. காரணம், அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஜாமீன் யார் கொடுப்பாங்க? யார் அவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்களோ, யாருக்கு அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இவர்களுடைய சொத்துக்களை காட்டிலும் அவர்களை அதிகமாக நேசித்தால் அவர்கள் கொடுப்பார்கள். இங்க வசனம் சொல்லுது, அபிஷேகம் பெற்றவர்கள் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவாங்க. கடைசியாக சொல்லப்படுகிறது, கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலும் என்று சொல்லப்பட்டது. இதுதான் இன்னைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்திருக்கிற பகுதியாக இருக்கு. கட்டுண்டவர்கள் என்று சொல்லுகிற காரியம். இந்த கட்டுண்டவர்கள் கட்ட அவிழ்த்தலையும் என்று சொல்லப்படுகிறது. கட்டப்பட்டிருக்கிறவர்கள் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். சில கைதிகளை பார்த்தீங்கன்னா சும்மா கூட்டிட்டு போவாங்க, சிலரை பார்த்தீங்கன்னா கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு நமக்கு தெய்வம் சொல்லுகிற காரியம், அநேக காரியங்களிலே நாம் கட்டுண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அல்லது அபிஷேகம் பெற்றவர்களோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னா நீங்கள் கட்டப்படுகிற நிலைமை இன்னும் அதிகமாக மாறிவிடும். எத்தனையோ காரியங்களினாலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த கட்டுண்டவர்கள் என்று சொல்லுகிற காரியம் நம்மளுடைய பழக்கங்களுக்கு, நம்முடைய முற்கால பழைய மனிதர்களுக்கு, அல்லது நம்முடைய சுய இச்சைகளுக்கு, உலக காரியங்களுக்கு, பாவங்களுக்கு, மற்ற எத்தனையோ அருவருப்பான சூழல்களுக்கு நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காரியத்திலிருந்து இவர்களை கட்ட அவிழ்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது கட்ட அவிழ்க்கிறவர்களாக இருக்கிறோமா? ரெண்டு காரியமும் நமக்கு தேவைப்படுகிறது. அது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது, லேசா யோசிக்கும் போதே தெரியும் நம்ம எத்தனை காரியங்களுக்கு கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், எத்தனை காரியங்களிலே கட்டுண்டவர்களாக இருக்கிறோம். இதனால நான் இதை செய்ய முடியல, இதனால நான் அதை செய்ய முடியல, இந்த காரணத்தினால நான் அதை செய்ய முடியல, இப்படி அநேக காரியங்களினால கட்டப்பட்டவர்களாக இருக்கும். கட்டப்பட்டவர்கள் செயல்திறன் உள்ளவர்கள், ஆனால் செய்யக்கூடாதபடி கட்டப்பட்டவர்கள். ஒரு திருடனை முடிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க? கட்டி வச்சு அடிப்பாங்க. ஏன்னு கேட்டா அவனை அடிக்கணும், அதுதான் நம்மளுடைய திட்டம். அதுக்கு அவன் கையை வச்ச காலை வச்ச தடுத்துடக்கூடாது. நம்ம நினைக்கிறபடி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அவர்களை கட்டி வைக்கணும். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம அநேக காரியங்களிலே கட்டப்பட்டு இருக்கிறதுனால உன்னால முடியும் சில காரியங்களை தடுப்பதற்கு, உன்னால முடியும் சில காரியங்களை செய்வதற்கு, உன்னால் முடியும் சில காரியங்களை தவிர்ப்பதற்கு, ஆனால் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அதான் முக்கியமான ஒன்று. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி இருக்குமானால் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் கட்ட அவிழ்க்கிறவர்களாக இருப்பீர்கள். வேதம் அதை குறித்து சொல்லுகிற சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் கட்டுண்டு இருக்கிறவர்களே, நீங்க நம்ம சொல்லுவோம், என்னால் இதிலிருந்து விடுதலை ஆக்கப்படவே முடியலையே. முடியும், ஆனால் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த காரியத்தை உன்னால செய்ய முடியும். கையை மட்டுமாக ரிலீஸ் பண்ணுங்க, கையை ரிலீஸ் பண்ண நீ கட்டாக உன்னால ரிலீஸ் ஆக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது வேதம் சொல்லுது, அவர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 69ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கட்டப்பட்ட நிலைமைகளில் இருந்து உன்னை விடுதலையாக தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே முடியும். அதுதான் இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கட்டப்பட்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தரை அல்லாமல் வேற வாய்ப்புகள் கிடையாது.
என்னால முடியல, அது என்னால முடியல. முடியலன்னு சொல்லுவது முக்கியம் அல்ல. அது முடியும்படி தேவனாகிய கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்று அவர் சமூகத்தில் போராடுகிறார். ஏன் வசனம் சொல்லுதுன்னா, அவர் கட்டுண்ட தம்முடையவர்களை விடுதலை ஆக்குகிறார். சில நேரங்களில தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு இருப்பார்கள். நம்ம ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஒரு காரியத்திற்கு மேல நீ நியாயத்திற்கு போராட முடியாது. ஒரு சூழ்நிலைக்கு மேல நீ பிரயாசப்பட முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நீ பிரயாணிக்க முடியாது. இவைகள் எல்லாம் உன்னை கட்டி வைத்திருக்கக்கூடிய சூழல்கள். தேவனுடையவர்களும் கட்டப்பட்டு தான் இருப்பார்கள், உலகத்தினால் கட்டப்பட்டவர்களும் இருப்பார்கள். ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார், கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நீங்கள் தேவனுக்குள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? கட்டப்படுதல் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று கூட. நான் வாய் கட்டப்பட்டாலுடைய என்று சொல்லப்படும். நம்ம வாய் நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம் விட்டா எப்படி இருக்கும்? உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு ஒரு கிறிஸ்தவனை விட்டா எப்படி இருக்கும்? உங்க இஷ்டப்படி எப்படி வேணாலும் நடக்கலாம். சில நேரங்களில் கட்டப்படுகிற அந்த கட்டுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானதாக இருக்கும். அந்த சூழல்ல சில நேரங்களில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருவீங்க, அல்லது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கூட போயிருவீங்க. அப்படி கட்டிங்க. நாயை பார்த்தீங்கன்னா, சில நாயெல்லாம் வந்து வீடுகளில் வளர்க்குற நாய் யாரையும் கடிக்கவும் செய்யாது, குலைக்கவும் செய்யாது. அந்த நாய் நீங்கள் சும்மா விட்டுருந்தீங்கன்னு வைங்க, வர்றவன் அந்த நாய் நல்லா இருக்குன்னா அதை கூட்டிகிட்டே போயிடும். திருடனுக்காக தான் நாயை வளர்ப்போம், ஆனால் அந்த நாயோட திருட கூட்டிகிட்டு போயிடும். அந்த நாய் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, கடிச்சம் போல இருக்கு, அதனால தான் கட்டி வச்சிருக்காங்க. பகலில் பூரா கட்டி வச்சிருப்பாங்க. பார்க்கும்போது நம்ம தான் சொல்கிறோம், அது கட்டிக்குப்பா அப்படி. சில வீடுகளுக்கு போகும்போது அந்த நாய் ஒன்றுமே செய்யாது, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப பந்தா பண்ணுவாங்க, நாய் கட்டியிருக்கான ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நாயை கட்டாந்து தான் ஒன்றும் அது செத்த நாய் போட்டு அதை மட்டும் படுத்துருவோம். ஆனால் ஆக்ட் பண்ணுவாங்க. கட்டப்படுகிற நிலைமை சில நேரங்களில் நமக்கு அவசியமானது தான், ஆனால் எப்பொழுதும் கட்டப்பட்ட நிலைமையில இருக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, தம்முடையவர்களை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். தேவனாகிய கர்த்தர் கட்டப்பட்ட நிலைமைகளில் இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் கட்ட அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். எதனால கட்டப்பட்டிருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய உடல் சூழ்நிலைகளினால கட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீ என்ன காரணங்களினால குடும்ப சூழ்நிலையினால கட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் கட்ட அவிழ்க்கப்படுவது தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு போகும்போது சில நாய் அவங்க போய் கண்டதெல்லாம் சாப்பிட்டு கண்டதெல்லாம் தீரும், அதை அவுக்கவே முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். சிலதை நீங்கள் அவுத்து விடுவீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், சிலதை நீங்கள் அவுத்து விட்டால் உங்களுக்கு இடத்துல இருக்கும். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உன் கட்டுகளை அவிழ்ப்பது உனக்கு நலமாக இருக்குமா, அவருக்கு அது நலமாக இருக்குமா, அல்லது இடையூறாக இருக்குமாக அதை பாருங்க. சில ஜனங்கள் நீங்கள் வீட்டை விட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், ஜாலியாக போயிட்டு வாங்க முட்டா போகும். சாயங்காலத்துக்குள்ள பெரிய பிரச்சனைகள் கொண்டு பண்ணி 4 பேர் கூட போலீஸ் ஸ்டேஷன்லாம் நடுவில் நிற்பாங்க. அந்த ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அவர்கள் கட்டப்பட்டு இருப்பது அவர்களுக்கு நல்லது. சில ஜனங்களை நீங்கள் கட்டப்பட்டே வச்சிருப்பீங்க, அவங்க போனால் ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமாகும். அவங்க வீட்டை விட்டு வெளியே போகாமல் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க போனாங்கன்னா ஒரு 2 பேர் ஆறுதலாக இருக்கும், ஒரு 4 ஆத்மாவுக்கு சுவிசேஷம் கடந்து செல்லும். சிலருடைய பாடுகள், சிலருடைய சிறையிருப்புகள் மாறும். அவங்களை நீ கட்டி வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சில ஜனங்கள் கட்டப்பட்டு தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 79ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் உமது சுயபலத்தினால் உயிருடைய காத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கட்டுண்ட நிலைமைகள் என்ன செய்யும் என்றால் பெருமூச்சுகளை உண்டாக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம அப்படிதான் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில நான் கட்டப்பட்டு இருக்கிறேனே, இந்த காரியங்கள் என்னை சிறை வைத்திருக்கிறதே, இந்த காரியத்தில் நான் செயல்பட முடியாமல் இருக்கிறேனே என்று சொல்லி நினைக்கும் போது அது நமக்கு பெருமூச்சை உண்டாக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை மாற்ற வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் கட்ட அவிழ்க்கப்படுவதற்கு நான் அந்த மாதிரியான சூழலில் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளை கையை பிடிக்க முடியாது. அதனால கர்த்தர் நீ அந்த பக்குவத்திற்கு வருகிற வரைக்கும் உன்னை கட்ட அவிழ்க்காமல் வைத்திருக்கிறார். நீங்க அந்த சூழலுக்கு வருகிற வரைக்கும் உங்களுடைய கட்டுகள் இன்னும் இருக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது பெருமூச்சுகளை வர வைக்கத்தான் செய்யும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கட்டப்பட்டு இருக்கிற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது பெருமூச்சுகளை கொண்டு வரும். கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சுகளை முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை என்பது புயபலத்தினால் உயிரிழை காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலாருமை நிந்தித்த நிந்தையை கேடத்தனியாக அவர்கள் மேல் மறுபடியும் திரும்ப பண்ணும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
கட்டுண்ட நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அவைகள் அநேக நேரங்களிலே பெருமூச்சுகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரதான் செய்யும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர், விடுதலை ஆக்கும்படி நம்முடைய ஆவியை அனுப்புகிறவர் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். எல்லா இடத்திலும் நீங்க வேதத்துல பல இடங்களில் நீங்கள் ஆராய்ந்து தேடி வாசிப்பீர்களே, ஆனால் கட்டுண்டவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறார் என்று வாதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, அவைகள் கட்டப்பட்டு அவைகள் போராடப்படுமானால், அவைகளுக்கு இக்கட்டுகள் உண்டாக்கப்படுமானால் அதை யாருமே விரும்ப மாட்டார்கள். அது சுயாதீனமாக இருக்க வேண்டும். நம்ம என்ன சொன்னாலும் சரி, கூட்டில் வாழுகிறதுக்கும் கூண்டில் வாழுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. கூட்டில் வாழுகிற பறவைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் எடுத்துட்டு வரலாம். அதனுடைய கூட்டவே அதுதான் கட்ட வேண்டியது இருக்கும். அது எவ்வளோ பிரயாசப்படும், ஆனால் சந்தோஷமாக இருக்கும். மழை வந்தால் நனைய தான் செய்யும். சில நேரங்களில் மரத்தை வேரோட வெட்டம் கூண்டு அழிந்து போக தான் செய்யும். ஆனால் அந்த பறவையை போல கூண்டில் இருக்கிற பறவையால் வாழ முடியாது. கூண்டில் நீங்கள் சாப்பாடு வகை வகையாக போடலாம், வித்தியாசமான பழங்களை போடலாம், நேரத்துக்கு தண்ணி வைக்கலாம், அதை 10 பேர் நின்று பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அந்த பறவைக்கு அது சந்தோஷமாக இருக்காது. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கட்டுண்டவர்களாக இருப்பீர்களே ஆனால், கூண்டிலே இருக்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் அதை விரும்புவது கிடையாது. மனுஷர்களே அப்படி நம்ம யாரும் விரும்புவது கிடையாது. இதை செய்யாத, அதை செய்யாத, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இப்படி பண்ணாத, யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவைகள் இல்லாது இருக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. கூண்டில் இருக்கிற வரைக்கும் அதற்கு பாதுகாப்பு உண்டு. அதை கூண்டிலிருந்து நீங்கள் வெளியே போகும்போது தனக்கானவைகளை அதுதான் பார்த்து கொள்ள வேண்டும், தனக்குரியவைகளை அதுதான் செய்து கொள்ள வேண்டும், தனக்குரிய உணவை அதுதான் தேடிக்கொள்ள வேண்டும், தனக்குரிய இடத்தை இருக்கும் இடத்தை அதுதான் கண்டுகொள்ள வேண்டும். அதனாலதான் பறவைகளை கூண்டில் அடைக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் மனுஷங்களை பாருங்க, அவங்க இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய விட்டோம்னா அது எப்படியோ போய் எங்கேயோ முடிஞ்சது. சில ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கூடு கட்டி வாழுகிறவர்கள். அந்த ஜனத்தை பற்றி அக்கறை இல்லை. வேதம் சொல்லுது, நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிற இந்த நிலைமையில உன்னை கட்டவிழ்க்க கர்த்தரால் கூடும் என்பதை அறிந்திருக்கிறாயே, கர்த்தர் ஏன் கட்டவிழ்க்கவில்லை என்பதை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் கர்த்தர் உங்களை கட்டவிழ்ப்பதற்கான சூழல் உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்க. அப்படி பார்க்கும் போதுதான் தேவனாகிய கர்த்தரும் கட்டுகளை அவிழ்த்து விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இங்கே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு பகுதியில ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது நமக்கு அது புரியும். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது இந்த சம்பவம் நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, இந்த 3 பேரையும் இந்த ராஜா கட்டி தூக்கி நெருப்பில் போட சொல்லுகிறான். எரிகிறது அக்னி ஜுவாலை, அது மகா பயங்கரமாக எரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த காரியத்திற்குள்ள அவர்களை போடும்போது சும்மா தூக்கி போடலாம், அங்கிருந்து ஒன்றும் தப்பிச்சு வந்துட முடியாது. ஆனால் கட்டப்பட்டு அவர்கள் போடுகிறார்கள். எதனாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தப்பி வந்துவிடக்கூடாது, எப்படியாகிலும் அவர்கள் தப்பி போய்விடக்கூடாது என்றால் அங்கே கட்டப்படுகிற ஒரு நிலைமை இருக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய ஜனங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, அப்படி செய்யும். அது கண்டிப்பாக அது கேட்கவே கேட்காது, அது கடைசி வரைக்கும் அது கேட்காது. நீங்கள் நாயை கடிக்கிற நாயை கடிக்கக்கூடாது, யார் வந்தாலும் அவங்களை கடிக்கக்கூடாது, போய் நக்கிட்டு மட்டும் வந்துடணும், அல்லது அவங்கள போய் மோந்து பார்த்து வந்துடணும் அப்படின்னு நீ அட்வைஸ் பண்ணினா அது கடைசி வரைக்கும் கேட்காது. அதை நீ கட்டி தான் போட்டாரும். அப்படிதான் சில ஜனங்களே சில நேரங்களில் நீங்கள் இந்த காரியத்தை செய்யாத செய்யாத செய்யாதுன்னு சொல்லி அடைஞ்சு போனால் கடைசியில் செய்யாதபடிக்கு தடை செய்ய வேண்டும். அது பேர் தான் கட்டு. அதை கையை காலம் கட்ட முடியாது, நம்மளை கடிச்சிடும். அதனால் நீங்கள் அதை வந்து தடுக்க தான் செய்யணும். இங்கே போகக்கூடாது, இங்கே போக முடியாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்ய முடியாது. அதுக்கு பேர் தான் கட்டப்பட்ட நிலைமை. ஏன்னு கேட்டால் அது விட்டு அவர் செஞ்சார்.
இங்கே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காரியத்துல அவர்கள் கட்டப்படவில்லை என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு சூழல்ல அவர்களுடைய தேவனை கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவர்களுடைய தேவனை ஆராதிச்சிருவாங்க, ஒருவேளை தப்பிச்சிருவாங்க, ஏதோ ஒரு காரியம் சம்பவிச்சிருக்குன்னு சொல்லிதான் இவர்களை கட்டி தூக்கி நெருப்பிலே போடுகிறார்கள். இன்னைக்கு என் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ கட்டப்பட்டு கிடக்க வேண்டும். உன்னால் முடியாத சூழ்நிலையில உன்னை இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தள்ள வேண்டும். அங்கதான் என்ன பண்ணுவாராம்? நாலாவது ஒருவராக உன்னோடு நடப்பார். இன்னைக்கு நமக்கு கட்டப்படுகிற நிலைமை வேணுமா வேண்டாமா? உன்னுடைய வாழ்க்கையில நீ கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகள் வேணுமா வேண்டாமா? சில நேரங்களில் நான் அதை வாசியாக ஆசைப்படுவேன். இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு யாராவது தடை செய்யணும், இந்த காரியம் நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது தடை உண்டாகும், இது கூடாது என்கிற ஒரு முடிச்சு உண்டாகும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில முடிச்சுகளை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். எனக்கு அதெல்லாம் காது கேட்டாத ஒரு காரியம். செல்போன் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கிற எதை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு தயாராக இல்லை. சிறு குழந்தைகள் தொடங்கி வயதான கிழவர்கள் வரைக்கும் நீங்கள் நம்ம அதில் தான் வாழ ஆசைப்படுறோம். அதனால் நம்ம உலக சூழ்நிலைகள் காரியங்கள் உண்மையாக அறிவும் கிடையாது, அதை பற்றின ஆசையும் கிடையாது. அப்போ நீங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலை நீங்கள் பிரித்து எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அது பெரிய காரியம். அப்படிதான் இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு உள்ளே போடுகிறார்கள். அந்த கட்டப்பட்டவர்கள் மத்தியில தான் கர்த்தராகிய தேவன் கடந்து போகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளினால நீங்கள் கட்டப்பட்டு இருந்தால் நம்ம நினைப்போம், நம்மளை விட்டா என்ன, நம்ம செய்ய சொன்னா என்ன, நம்ம 4 பேர் போல வாழ்ந்தா என்ன, நம்ம 4 பேர் செய்கிற காரியத்தை செய்தால் என்ன. நீ எல்லா காரியத்திற்கும் உனக்கு சுயாதீனம் இருக்கும்போது கர்த்தர் உன் கூட இருக்க மாட்டார், கர்த்தர் உன்னை பார்க்க மாட்டார், தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வர முடியாது. இன்னைக்கு நமக்கு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு? 0 டாக் ஸ்பாட் ஏரியா. பெண்கள் எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் உடைகளை போடலாம், எப்படி வேணாலும் தாறுமாறாக அலையலாம். அவங்க பின்னாடி சிங்கப்பெண் படை வரும், அவங்க இருட்டான இடத்துக்குள்ள போனாங்கன்னா அங்கே லைட் போடுவோம். இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பேசுறாங்க. அப்படி வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கட்டப்பட்ட வாழ்க்கை. இப்படித்தான் இருக்கணும். இந்த கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும், இந்த சூழலுக்குள்ள இருக்கணும். உங்களை வேற யாராலும் கட்டி வைத்திருக்க வேண்டும். அதுல கர்த்தர் கூட வருவார். இன்னைக்கு கர்த்தர் கூட வரணும்னா கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். எதிலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் வேகமாக வாசிக்க முடியலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் ஆவியிலே கட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். நான் திரும்பமாக வாசிக்கலாம். நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் முதலாவது நீங்கள் ஆவியிலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியத்திற்கு கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அநேக ஜனங்களுடைய காரியங்களை நம்ம அந்த உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த காரியத்திற்கு இவர்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள், இந்த நிபந்தனைகளுக்கு இவர்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய பின்காலங்கள் சிறப்பாக இருந்தது. இவர்கள் இப்படி கட்டுண்டவர்களாக இருந்ததினால, இப்படி கட்டுப்பாடோடு இருந்தவர்களால அவருடைய காரியங்கள் இப்படி சிறப்பாக இருந்தது என்று சொல்லி அவர்களுக்கு பின்வரும் காரியங்கள் தெரியாது. கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு பின்வரும் காரியங்கள் தெரியாது. யோசிப்ப பாருங்க, அவனை ஒரு அடிமையாக அவனை விற்று போட்டார்கள். அவனுக்கு அன்னைக்கு நிலைமையில் என்ன தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு நம்ம அண்ணமான நம்மளெல்லாம் கிடத்துல தூக்கி போட்டாங்க சாகும்படி. ஆனால் அதே சமயம் திரும்ப எடுத்தபடியும் நம்மளை அடிமையாக விட்டுட்டாங்க. அங்கே போய் எவங்கிட்ட அடிவாங்க போகிறோமோ, என்ன பாடுபட போகிறோமோ, என்ன வேலை செய்ய போகிறோமோ, எப்படி சாக போகிறோமோ என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த கட்டப்பட்ட நிலைமை அவனை எதிர்த்திருக்க அதிபதியாக மாற்றினது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த சிறு வயதுல, இந்த வாலிப நாட்களில அநேக கட்டுப்பாடுகளுக்குள்ள உங்களை வைத்திருக்கலாம். அநேக சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கலாம். இதை நிமித்தம் இப்படி இருக்குமோ என்று நீ நெகட்டிவாக நினைக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் என்று சொல்லுகிறான். I don't know what is going to happen. பட் கட்டுப்பாடு, ஆவியின் கட்டுப்பாடு, கிறிஸ்தவத்தின் கட்டுப்பாடு, கட்டுகள் உனக்கு நன்மையாக தான் முடியும். அதற்கு அநேக உதாரணங்கள் உண்டு. ஏன்னா ஆவியினாலே நீங்கள் கட்டப்படும் போது நீங்கள் அநேகரை கட்ட வேண்டும்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். உன் பின்காலங்கள் சரியானதாக இருக்கும். இன்னைக்கு கட்டப்படலைன்னா அது எப்படி வேணா இருக்கும். வீட்டில் கழுத்துல கட்டு போட்டு ஒரு ஆள் வாக்கிங்க்கு நாயை கூட்டிட்டு போனால் அந்த நாயை எல்லாரும் மரியாதையாக பார்ப்பாங்க. சுயாதனமாக ஒரு நாய் தான் நினைச்சபடி டிச்சில் சேர்த்துல எங்கே வேணா ஆடிட்டு போயிருக்கும். அதுக்கு பேர் தெருநாய். நீ தெருநாயா வீட்டில் வளர்க்குற நாயா? நீங்கள் கிறிஸ்தவர்கள் அதான் கேள்வி. நீ கிறிஸ்துவினால் கட்டப்பட்டு வாக்கிங்க்கு கூடி போகிற சொல்லினா அது இதை விட தகுதி கம்மியான நாயாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு கட்டு இருக்கு.
அதில் கழுத்தில் ஒரு கட்டு இருக்குது, அந்த பிடிமானம் அந்த ஓனர் கையில் இருக்குது. அதுக்கு பேர் வீட்டில் வளர்க்குற நாய். அதை எவனும் கழுத்துக்கு அடிக்க மாட்டான். அந்த நாயை எவனும் அலட்சியமாக பார்க்க மாட்டான், அதை வேடிக்கையாக பார்க்க மாட்டான். ஆனால் சாதாரணத்துக்கு போகிற நாய்க்கு பேர் அது இதை விட குவாலிட்டியான நாயாக இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் தெருநாய். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தெருநாய்களாக வாழலாம் ஆசைப்படுறோம். உனக்கு கிறிஸ்துவனுடைய கட்டு பிடிக்கல, அவர் கட்டி கொண்டு போகிற பாதை உனக்கு பிடிக்கல, தெருநாயா சொரிநாயா டிச்சில் இறங்கி அங்கே இறங்கி ஆடிட்டு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ தெருநாயா கிறிஸ்துவ நாயாக முக்கியம். இங்கே வேதம் அதை தான் சொல்லுகிறது, ஆவியிலே கட்டப்பட்டவர்களாக இருங்க. ஆவியானவர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நான் கட்டுண்டவனாக இருக்கிறேன். கட்டுண்ட வாழ்க்கை எவ்வளவு அவசியமானது, அது எவ்வளவு அருமையானது என்பதை அறிந்தவன் சொல்கிறான். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கட்டுண்டவனாக இருக்கிறேன். ஏன்னா ஊழியக்காரனாக இருக்கிறதுனால நான் இந்த காரியத்துக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால இந்த வார்த்தைக்கு நான் தப்பி நிற்கிறேன். நான் என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதுனால நான் கட்டுண்டவனாக இருக்கிறேன். ஐ கேன் டாக் மோர் தென் யூ. நீ 10 கெட்ட வார்த்தை பேசுறியா, என்னால் உன்னை விட 20 வார்த்தைகள் பேச முடியும். தெரியல போய் படிச்சு வந்து கூட பேசுறேன், இல்லை நீ சொன்னதுமே கூட நான் திருப்பி சொல்றேன். ஆனா ஏன் சொல்லல? கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கட்டுண்டவனாக இருக்கிறேன். நீ இப்படி ஒரு ஆக்குவாடான உடைய போடுறியா, உன்னை விட அறகுறையான உடைய நீ மேலே கீழே போட்டனா ஒரு பக்கம் மட்டும் கூட போட்டு போக முடியும், எனக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்? நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன். நீ இந்த காரியத்தில் இவ்வளவு தவறான பாதையில பணத்தை சம்பாதிக்கிறாயா, உன்னை காட்டிலும் நான் திறமையாக இந்த தவறான பாதையில சம்பாதிக்க முடியும், ஆனால் செய்யல. ஏன்? நான் கிறிஸ்துவ நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன். இருக்கிறோமா? இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் கட்டுண்ட வாழ்க்கை. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் இயேசுவின் நிமித்தம் நான் கட்டுண்டவனாக இருக்கிறேன். இயேசுவின் நிமித்தம் நான் கட்டுண்டவனாக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுக்காக தான் கட்டுண்டவர்களாக இருக்கும். என்ன பண்ணி தொலைகிறது, அவனால பெரிய உபத்திரவமா இருக்கு, அவன் எங்கேயாவது இருந்து பார்த்து தொலைச்சிடுவான். அதனால நம்ம அதற்கு தகுந்தாற் போல கவனமாக செல்ல வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இரு. கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவர்களாக இருக்க. கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்பாடோடு வாடுங்க. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பார்த்தவன்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் இருக்கிறாய். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாண்டி சமாதான கட்டினால் ஆவி ஒருவரை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்கிறார். அதெல்லாம் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். இந்த பவுல் பல இடங்களில் ஆரம்பிக்கும் போது சொல்லுவான், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாக. அவங்க எவ்வளவு வெறி இருக்கும்னு பாருங்க. இதை அவனுக்கு எதிர்த்து பேசுவாங்க, எல்லா காரியத்தையும் செய்வாங்க. சாதாரண ஆள் கிடையாது, நல்ல வசதி படைத்தவன், அறிவு படைத்தவன், எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய திறமை உள்ளவன். ஆனால் எல்லா காரியத்திலேயும் அவனை தன்னை கட்டுப்படுத்தி நிறுத்தி இருக்கான். எதிர்த்து வரக்கூடியவர்களோடு யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு தகுதிக்குள்ளவன் தான். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாகி அந்த வாழ்க்கை, அந்த அனுபவம் நமக்கு தேவை. இன்னைக்கு நீங்கள் அந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்லுகிறான், கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தியானவை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ள வேண்டும். ஆவி, கிறிஸ்து, சமாதானம் இவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து உன்னை கட்டி வைத்திருக்க வேண்டும், கட்டப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு கை கால் நல்லா வேலை செய்யறவங்க தான் கட்டி வச்சு அவனுடைய காரியத்தை செய்ய தடை செய்வார். அவன் விட்டா என்ன காரியத்தையும் செஞ்சுருவான். புத்திசாலிகள் இல்லாதவர்களை கொண்டு போகும்போது அவங்க சொல்லி கேட்கலைன்னா கட்டி தான் தூக்கிட்டு போவான். சொன்ன பேச்சு கேட்கலைன்னா கட்டளோட சேர்த்து கட்டி வச்சிருவான். காரணம் என்ன? அவனை விட்டாத காரியத்தை செய்து விடுவான். இன்னைக்கு பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய நான். கிறிஸ்துவின் நிமித்தம் இதை செய்ய எனக்கு திராணி உண்டு. இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும். ஆத்மாடனுடைய உன்னால் போட முடியும், கெட்ட வார்த்தை உன்னால பேச முடியும், ஏமாத்து வேலை உன்னால செய்ய முடியும், அடுத்தவங்களை திருட்டுதனமா ஏமாத்த உண்டாக முடியும், எல்லாம் முடியும். ஆனால் கட்டப்படுது. இந்த காரியத்தை செய்யாமல் இருக்கும்படி நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவர்கள் அவர்கள் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ளும்படி தேவன் உதவி செய்வார். அதனால்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் அக்கினி சுவாலையில் போடப்படும் போது கர்த்தர் அவர்களோடு கூட நடந்தார். நீ கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் கட்டப்படும் போது கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார்.
கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அநேக கட்டுகளினால இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார், உங்களை விடுதலையாக்குவார், உங்கள் கட்டுகளை அவிழ்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எதனால கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. எல்லாருமே கட்டப்பட்டதாக இருக்கும். சிலர் உலக காரியங்களினால கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், சிலர் கிறிஸ்துவின் காரியங்களினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்டவர்கள் அவர்கள் சமாதானத்தை அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு பின் நடக்கும் காரியங்கள் அறியாமல் கட்டப்பட்டு இருக்கிறபடினால அவர்கள் நிச்சயமாகவே கிறிஸ்துவால் கட்டவிழ்க்கப்படுவார்கள். அவர்களுடைய காரியங்கள் நன்மையாக இருக்கும். யோசேப்பை நீங்க பார்க்கும்போது அதை தான் சொல்றோம். அவன் பின் நடக்க போகிறவைகளை அறியாததினால தன் சகோதரர்களுடைய அந்த சூழலுக்கு ஒத்து அவர்கள் நிமித்தமாக கட்டப்பட்டிருந்தான். பின் நடக்க போகிறதை அறியாததினால அவனுடைய காரியங்கள் நன்மையாக முடிந்தது. சில நேரங்களில் நாம் எதில் கட்டப்பட்டிருக்கிறோம்னா, பின்னாடி இப்படி இருக்கணும், பின்னாடி இப்படி செய்யணும், நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கணும், நம்மளுடைய காரியங்கள் ஆசைகள் நிறைவேற வேண்டும், இப்படிங்கிற பின் தீர்மானங்களை நீ உறுதி செய்ததினால அநேக பாவ காரியங்களுக்கு கட்டப்பட்டு இருக்கிறாய். எது நிமித்தம் கட்டப்பட்டிருந்தாலும் கட்டுதான். அதனால ஒரு ப்ரொஃபஸர் அந்த காலேஜில் கிளாஸ் எடுக்க வரும்போது ஒரு கண்ணாடி ஜாடி எடுத்துட்டு வந்து அது அந்த வகுப்பறையில் நடுவில் இருக்கிற டேபிள் மேலே வச்சுட்டு அதுக்குள்ள இந்த பெரிய பெரிய டென்னிஸ் பால், அந்த பால்களை தூக்கி அந்த அந்த ஜாரில் அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போட்டு மேலே வரைக்கும் போட்டுட்டு இப்போ இந்த ஜாடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பசங்களாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நிரம்பிடுச்சு சார், பாலெல்லாம் போட்டு எல்லாம் நிரம்பிடுச்சு, பால் ஜார் ஃபுல்லாக இருக்குது, அது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பயிர் வந்து இந்த கோலி குண்டு அதெல்லாம் எடுத்து அதே ஜாடிக்குள்ளே போட்டுருக்காரு. அந்த கோழி குண்டுகள்லாம் போய் அந்த பெரிய பெரிய பாலுக்கு இடையில இருக்கிற கேப்புக்குள்ள ஃபுல்லாக போய் நிறைஞ்சிருச்சு. இப்போ கேட்டுருக்கிறார், ஜாடி எப்படி இருக்குது, இப்பவும் அது ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அவர் சொல்லியிருக்கிறார், திரும்ப சின்ன சின்ன இந்த முத்துகள் மாதிரி இந்த மரத்தில் கருப்பு சகமாக இருக்கிற முத்துகள் எடுத்து அதை அந்த பாட்டிலுக்குள்ள திரும்ப போட்டுருக்கு. அது இந்த சின்ன கோழி குண்டுகளும் பெரிய பந்துகளும் கிடைக்காத அந்த கேப்புகளுக்குள்ளெல்லாம் அந்த அந்த சின்ன சின்ன முத்துகள் போயிடுச்சு. இப்போ கேட்டுருக்கார், பாட்டில் ஃபுல்லாக இருக்குது சார். திரும்ப மணல் கொண்டு வர சொல்லி அந்த மணல் அந்த பாட்டிலுக்குள்ள போட்டிருக்காரு. அந்த சின்ன முத்துகள் நிறையாத கேப்புகள் எல்லாம் அந்த மணல் உள்ள நுழைஞ்சு அது நிறைஞ்சிருச்சு. இப்போ கேட்டிருக்காரு, இந்த பாட்டில் எப்படி இருக்குப்பா, ஃபுல்லாக இருக்கு. திரும்ப ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த தண்ணியை ஊற்றிருக்காரு. அந்த மணல் நிறையாத கேப்புகளுக்குள்ளெல்லாம் அந்த தண்ணி போயிடுச்சு. இப்போ அது நிறைஞ்சிருச்சு. இப்போ கேட்டிருக்காரு, ஃபுல்லாக இருக்குது. இந்த பாட்டில் நீ எதனால நினைக்கிறையோ அதனால தான் நீ நிறைவடைஞ்சிருக்க. அதுக்குள்ள இந்த சாதாரண மணலை நீ முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த பெரிய பெரிய பால்களை உள்ள போட்டிருக்கவே முடியாது. இப்போ இதுக்குள்ள பல காரியங்கள் இருக்குது. பால் இருக்குது, கோலிமீன் இருக்குது, அந்த சின்ன சின்ன மரத்தின் முத்துகள் இருக்கிறது, மணல் இருக்கிறது, தண்ணி இருக்குது. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அதுக்குள்ள எல்லா காரியமும் இருக்கும். நீ முதல்ல என்ன உள்ள போடுறது தான் முக்கியமானது. நீ முதல்லையே தண்ணியை ஊற்றிக்கினா நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவேன். முதல்லையே நீ மணலை போட்டுட்டீங்கன்னா நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். முதல்ல முத்துக்களை போட்டேன்னா நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் முக்கியமானது முதல்ல உன் வாழ்க்கைக்குள்ள வரும்போது தான் நீ மற்றவைகளை அதனோடு கூட வரும்போது அது குறைவான இடங்களை பிடிக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எது அதிகமான இடத்தை பிடிச்சிருக்கு? எதில் நீ கட்டப்பட்டவனாக இருக்கிறார்? உலக காரியங்களிலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? கடைசியாக உன் வாழ்க்கைக்குள்ள வந்து கேப்ல நுழைய வேண்டியதை முதல்ல நினைச்சு வச்சிருக்கிறியா? அல்லது மிக பிரபலமானவர்களை முதலாவது போட்டு நினைச்சிருக்கிறீங்களா? There is space for everything to occupy inside a same jar. Everything has a capacity to fill the whole jar. But what the proficiency given for that? என்ன காரியத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறீங்க? உன் வாழ்க்கையில கடைசியாக போக வேண்டியவர்கள் முதலிடத்தில் போயிருக்கிறதா என்று யோசிச்சு பாருங்க. எதனால் கட்டப்பட்டிருக்கிறாய் என்பதை அறியும் போதுதான் உன் வாழ்க்கை எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நிறைவு என்பது தேவன் அநேக நன்மையான காரியங்களினால் உன்னை நிறைக்க முடியும். அநேக காரியங்கள் தேவையற்ற காரியங்களினாலும் உன்னை நிறைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு கட்டப்பட்டவர்கள் எதனால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உலக ஆசைகளினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? உலக பாவத்தினால கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? உலக சம்பத்தினால கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? உலக அறிவிப்புகளினால கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? அல்லது கிறிஸ்துவின் ஆவியினால் கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் வார்த்தைக்காக, ஊழியத்திற்காக, தேவராஜ்யத்திற்காக கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? ஆனால் கட்டுண்டவர்களே தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்குவார்.